Hey guys, welcome to my channel. So in this video, we're gonna see about data analysis versus business analysis versus business data analysis. So first data analysis. Data analysis அப்படின்னா இது எது ஃபோக்கஸ் பண்ணி இருக்குன்னா டேட்டா ஒரு ரா டேட்டாவை ஒரு மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ் கொண்டு வரக்காக யூஸ் பண்ணுவோம். லைக் டு ஃபைண்ட் பேட்டர்ன்ஸ், ட்ரெண்ட்ஸ், இன்சைட்ஸ். பேட்டர்ன்ஸ் அப்படின்னா more number of same data or same informations, this type of errors it find. Trends அப்படின்னா it increases or decreases or in same equality. சிம்பிளா சொல்லணும்னா ரா டேட்டாவை கிளீன் பண்ணி அனலிசிஸ் பண்ணி அது மூலியமா ஒரு இன்சைட்ஸ் கொண்டு வரும். இதுல ப்ரோசஸ் பாத்தீங்கன்னா கலெக்டிங், கிளீனிங் அண்ட் அனலைசிங் டேட்டா. It converts raw data into meaningful insights. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சேல்ஸ் டேட்டால இருந்து அனலைசிஸ் பண்ணி ஒரு பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்டை ஃபைண்ட் பண்றது தான் டேட்டா அனாலிசிஸ். நெக்ஸ்ட் டேட்டா அனாலிசிஸ் என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், எஸ்கியூஎல், பைத்தான், பவர் பிஐ ஆர் டேப்லோ. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னா அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டேட்டா கிளீன் பண்றதுக்கு, பேசிக்கா அனாலிசிஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். எஸ்கியூஎல் அப்படின்னா டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றது, லைக் ஃப்ரம் டேட்டா பேசஸ் யூஸ் பண்ணி டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பைத்தான். பைத்தான் மூலியமா லைக் நம்பை, பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணி அது மூலமா அட்வான்ஸா அனாலிசிஸ் பண்ணலாம் அண்ட் ஆட்டோமேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பவர் பிஐ ஆர் டேப்லோ. இந்த ரெண்டுமே ஒரு டூல்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா டேஷ்போர்ட்ஸ் அண்ட் விசுவலைசேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சேலரிஸ் பார்க்கலாம். ஃப்ரெஷர்ஸ்க்கு இந்தியாவில் 3 to 6 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க 8 to 15+ LPA ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபியூச்சர் ஸ்கோப் பற்றி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹை டிமாண்ட் இருக்கு அண்ட் எல்லா கம்பெனிஸுமே டேட்டா யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட், இந்த மாதிரி ரோல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பிஸ்னஸ் அனாலிசிஸ். பிஸ்னஸ் அனாலிசிஸ் அப்படின்னா நீங்க பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அதுக்கான ஒரு சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்காக தான் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க அதுக்காக மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா பிஸ்னஸ் ப்ராப்ளம்ல அதோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எதுக்கு ஃபோக்கஸா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பிஸ்னஸ் நீட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். அண்ட் ஆல்சோ நீங்க ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுவாங்க. எதுக்குன்னா உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸை கேதர் பண்றதுக்காக. ஸோ இவங்களுக்கு சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலியமா பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதுல டீப்லியா கோடிங் இருக்காது அண்ட் டீப் டேட்டா ஒர்க்கும் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்றது ஒரு ஆப்ல, அதுதான் பிஸ்னஸ் அனாலிசிஸ். பிஸ்னஸ் அனாலிசிஸ் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஸோ இது மூலியமா பேசிக் அனாலிசிஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஜீரா மூலியமா ரெக்குவயர்மெண்ட்டை ட்ராக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு டாக்குமெண்டேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் விசியோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா டயக்ராம்ஸ் ப்ராசஸ் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃப்ரெஷர்ஸ்க்கு 4 to 7 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு 10 to 18+ LPA. இதோட ஃபியூச்சர் ஸ்கோப் ஐடியில் ரொம்ப நீடடா இருக்கும் அண்ட் பேங்கிங் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்ல. ஸோ ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனாலிசிஸ், ப்ராடக்ட் அனாலிசிஸ். ஸோ இதுதான் பிஸ்னஸ் அனாலிசிஸ் டூல்ஸ். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் டேட்டா அனாலிசிஸ். பிஸ்னஸ் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னா இது காம்பினேஷன் ஆஃப் போத். ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணி பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்ல போனா ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸை எடுத்துட்டு அதுக்கு ஒரு டேட்டாவும் வச்சு அதுக்கு ஒரு இன்சைட்ஸ்
கொண்டு வருவாங்க. அது மூலியம் ஒரு பிஸ்னஸ்க்கு டிசிஷன் கொடுப்பாங்க. இது வந்து காம்பினேஷன் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ் பிளஸ் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதில் வந்து டேட்டா யூஸ் பண்ணி ரியல் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவாங்க அண்ட் ஹெல்ப்ஸ் இன் மேக்கிங் டேட்டா ட்ரிவன் டிசிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து போத் டெக்னிக்கல் அண்ட் பிஸ்னஸ் ஸ்கில்ஸும் ரெக்வயர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமர் டேட்டாவை வச்சு சேல்ஸோட ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், பிஸ்னஸ் டேட்டா அனாலிசிஸோட டூல்ஸ். இதுல வந்து 2 விதமான டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று டேட்டா டூல்ஸ், இன்னொன்று மைக்ரோ பிஸ்னஸ் டூல்ஸ். ஓகேங்களா? டேட்டா டூல்ஸ்ல SQL, பைத்தான், பவர் பிஐ ஆர் டேபிள், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஸோ SQL மூலியமா டேட்டா வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அண்ட் பவர் பிஐ மூலிமா டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணலாம். பைத்தான் மூலிமா டேட்டா ப்ராசஸிங் பண்ண முடியும். பட் ஆனால் இதில் பேசிக்கான பைத்தான் போதும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மூலிமா ரிப்போர்ட் கிரியேட் பண்ணும். பிஸ்னஸ் டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ, ஸோ ரெக்வயர்மெண்ட் ட்ராக் பண்ணுறதுக்காக ஜீரோ யூஸ் பண்ணுவோம். கான்ஃப்ளூயன்ஸ் வந்து டாக்குமெண்டேஷனுக்காக அண்ட் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் வந்து ப்ரெசென்டிங் இன்சைட்ஸ், ஒரு பிபிடி கிரியேட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக. இதோட சேலரிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃப்ரெஷர்ஸ்க்கு 5 to 8 LPA அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு 12 to 25+ LPA. ஒரு ஃபியூச்சர் ஸ்கோப் வந்து ஹை டிமாண்டாக இருக்கும். ஸோ கம்பெனிஸ் வந்து 2 ஸ்கில்ஸுமே எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஸோ யூஸ்வலி இ-காமர்ஸ், ஃபைனான்ஸ், ஹெல்த் கேர், ஸ்டார்ட் அப்ஸ் இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் இதோட கீ டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா அனாலிசிஸ் வந்து எதுக்கு ஃபோக்கஸ் ஆகுதுன்னா டேட்டா. பிஸ்னஸ் அனாலிசிஸ் எதுக்கு ஃபோக்கஸ் ஆகிருக்கும்? பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ் ஃபோக்கஸ் ஆகிருக்கும். பிஸ்னஸ் டேட்டா அனாலிசிஸ் வந்து ரெண்டுமே, போத் டேட்டா அண்ட் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ். ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ்ல டெக்னிக்கல் வந்து ஓகே, பிஸ்னஸ் அனாலிசிஸ்ல கம்யூனிகேஷன் இஸ் மோஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனாலிசிஸ் போத் டெக்னிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் போத் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ்ல பைத்தான் அண்ட் SQL கண்டிப்பாக இருக்கணும். பிஸ்னஸ் அனாலிசிஸ்ல நோ கோடிங் தேவையில்லை. பிஸ்னஸ் டேட்டா அனாலிசிஸ்ல பேசிக்காக தேவைப்படுது. இதோட கோல்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ்ல இன்சைட்ஸ் கொண்டு வருவாங்க, பிஸ்னஸ் அனாலிசிஸ்ல ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க, பிஸ்னஸ் டேட்டா அனாலிசிஸ்ல டேட்டா ட்ரிவன் டிசிஷன். டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் ஹையாக தான் இருக்கு, பிஸ்னஸ் அனாலிசிஸும் ஹையாக தான் இருக்கு. பிஸ்னஸ் டேட்டா அனாலிசிஸ் வந்து வெரி ஹையாக இருக்கு. ஸோ திஸ் ஆர் த பிஸ்னஸ் அனாலிசிஸ், டேட்டா அனாலிசிஸ் வெர்சஸ் பிஸ்னஸ் டேட்டா அனாலிசிஸ். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி ஓவர் வியூவாக ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இது மூலிமா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் டேட்டா அனலிஸ்டாக க்ரியேட் ஆக முடியும். ஸோ இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அன்டில் தென் இட்ஸ் பவி, பை.